அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். இடுப்பெல்லாம் வலிக்குதே. ஷூபா. ஐயோ. என்ன ஜானு அங்கே நின்னுட்ட? உள்ளவா. இதோ வரேன். அம்மா எங்க போயிருந்த? இதோ அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்தேன். ஓஹோ. அப்பா, ஐயோ இடுப்பெல்லாம் வலிக்குது. வாக்கிங் போனா கால் தானே வலிக்கும். நீ ஏதோ மில்ல நின்னு வேலை பார்த்த மாதிரி இடுப்பு வலிக்குதுங்கற? இல்ல இல்ல, கால்ல தான் வலி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இடுப்பு வரைக்கும் வந்துருச்சு. அதான். பாத்து ஜானு, அது இன்னும் மேல ஏறி தலைக்கு வர்றதுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ. சரி. என்ன ரேவதி, டீ போடுறியா? ஆமா ஆமா. என்ன என்ன அப்படியே நழுவுற? அது ரொம்ப இடுப்பு வலிக்குது. என்ன உனக்குமா? எப்படி உனக்கு இடுப்பு வலி வந்துச்சு? அது கோவில்ல ரொம்ப கூட்டம். தரிசனத்துக்கு ரொம்ப நேரம் நின்னா அதான் ரொம்ப இடுப்பு வலிக்குது. ஸ்ட்ராங்கா போடு, நான் கை கால் அலம்பிட்டு வரேன். கௌதம், எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஆமா, முதல் நாள் டீச்சர் வேலை எப்படி இருந்துச்சு? அது உன் முகத்தை பார்த்தாலே ரொம்ப சிரமம்னு தெரியுது. சாச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அந்த கம்பெனில. எது கம்பெனியா? அது ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு கம்பெனி இருக்கு. அதுல இருந்து மெஷின் சத்தம் கேட்டுட்டே இருந்தது. நான் கத்தி கத்தி லெசன் எடுத்ததுல ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. அதாங்க என் முகம் ஒரு மாதிரி இருக்கு. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் இலக்கிய. சாச்சா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் கரெக்டா சம்பாதிச்சிருந்தா இப்படி கஷ்டப்பட தேவையில்லைல்ல. இதுல என்ன இருக்கு கௌதம்? எனக்காக இத்தனை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. கொஞ்ச நாள் தானே நான் உங்களுக்காக கஷ்டப்பட மாட்டேனா? அம்மா, இது என்ன தலையில பஞ்சு மாதிரி? எங்க? ஐயோ, மில்லுல இருந்து வெளியே வரும்போது தலையை துடைக்காம வந்துட்டேன் போல. என்னது? என் கிளாஸ் ரூம்ல ஒட்டட நிறைய இருந்துச்சு. அது என் தலையில ஒட்டிக்கிச்சு போல இருக்கு. இலக்கியா, வந்துட்டியா? இந்த பண்ணி காஃபி குடி. சரி, நீ போய் முகம் கழுவிட்டு வா, நான் உனக்கு டீ எடுத்து வைக்கிறேன். சரி. கௌதம், வேலை தேடி போனீங்களே, எங்கேயாவது கிடைக்கிற மாதிரி இருக்கா? ஒரு கம்பெனில வேலை கிடைக்க வேண்டியது. ஓனர் மேடம் இல்லன்னு நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. நாளைக்கு போனாதான் என்னன்னு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயமா உங்களுக்கு அங்க வேலை கிடைக்கும். ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேங்க. பார்த்திபா, நீ இன்னும் மில்லுக்கு போகலையா? அக்கா, நான் உன் தம்பிக்கா. நான் உன் பொண்ணு பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன். உன் புருஷன் மில்லுல வேலை பார்க்குற லேபராவே என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டல? டேய், கோச்சிக்காதடா. நீ மில்ல நல்லா கவனிச்சுக்கிட்டா தானே மாமாவுக்கு மேல நல்ல அபிப்பிராயம் வரும். உனக்கு பொண்ணையும் கொடுப்பாரு. நான் எங்க மில்ல கவனிக்கிறது? அதான் மாமா அவரோட ஃப்ரெண்டு சுந்தரமூர்த்தியை மேனேஜரா போட்டு அதிகாரத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த ஆளை பார்த்தாலே கடுப்பாகுது. பாரு, சொல்லி முடிக்கல, உடனே அந்த ஆளுக்கு மூக்கு வெறுத்து வந்துட்டான் பாரு. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? போய் தூக்கிட்டு வாங்க. போங்க போடா, போங்க. வா வா வாங்க, தூக்கிட்டு வாங்க. பாத்துடா, வாங்க வாங்க. பாத்து வைங்க, அப்படி பாத்து வைங்க. ஜாகிரதா. என்ன இது மூட்டையில? பூஜா அம்மா தான் தூக்கிட்டு வர சொன்னாங்க. இந்த மூட்டையில என்ன இருக்கு? அத நான் சொல்றேன்.
ஓபன் பண்ணுங்க. ஐயோ, ஏய், என்னடி இது? யார் இவரு? எதுக்கு இப்படி மூட்டையில கட்டி கொண்டு வர சொன்ன? நம்ம காட்டன் மில்லு பக்கத்துல இவரோட 5 கிரவுண்ட் நிலம் இருக்கு. புது பிளான்ட் ஒன்னு போடுறதுக்காக எடுத்து கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதான் என் பவர் என்னன்னு காட்டுறதுக்காக அள்ளிட்டு வர சொன்னேன். ஏய், யோ, பூஜா கேட்ட இடத்த கொடுக்க மாட்டியா நீ? உன்னை அடிச்சு உன் இடத்துல புதைச்சிருவேன். சொல்லு பூஜா, இவன் என்ன பண்ணலாம் சொல்லு. என்னங்க இது அநியாயமா இருக்கு? என் இடத்த நான் விற்க மாட்டேன். அதுக்காக இப்படி அடியானுங்களை வச்சு என்ன கடத்தலாமா? அம்மா, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கம்மா. ஏய் பூஜா, இதெல்லாம் தப்புமா. பேசாம அவரை போய் விட்டுட்டு வர சொல்லு. அம்மா, என் விஷயத்துல நீ தலையிடக்கூடாதுன்னு டாடி ஏற்கனவே சொல்லிருக்காருல்ல. நீ பேசாம இரு. நீங்க இடத்த விக்கலனா நாங்க பேசாம இருந்திருப்போம். இடம் சேல்ஸ்னு விளம்பரம் கொடுத்து ரேட் சொல்லிட்டு இருந்தீங்க. விஷயத்தை கேட்டு நாங்க வந்து கேட்டா எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதான் உங்களை தூக்கிட்டு வர சொன்னேன். அம்மா, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே என் சொந்தக்காரங்க வந்து விலை பேசி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்கம்மா. கொடுத்த வாக்கை எப்படிமா மீற முடியும்? ஹலோ, என்ன இது? இந்த காலத்துல போய் வாக்கு நாக்குன்னு. நான் அந்த இடத்து மேல ஆசைப்பட்டுட்டேன். நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைச்சாகணும். சொல்லுங்க, இடத்தை எனக்கு தர முடியுமா முடியாதா? சொல்லுங்க. இல்ல, அது வந்து இடத்தை கொடுக்க சம்மதிச்சா நீங்க வீட்டுக்கு பத்திரமா போலாம். இல்லனா சம்மதிக்கிற வரைக்கும் நீங்க இதே மூட்டையில எங்க குடோன்ல தான் இருக்கணும். எப்படி வசதி? சொல்லுங்க. அப்ப ஒத்து வர மாட்டீங்க. டேய், இவரை மூட்டையில போடுங்க. ஐயோ, வேணாம்மா வேணாம்மா, நான் இடத்த கொடுத்துறேம்மா. என்னை விட்டுருங்கம்மா. ஏயா, இத முதல்ல செய்ய வேண்டியதானயா? எல்லாமே சொல்ற விதத்துல சொன்னாதான் செய்வீங்க போல இருக்கு. பூஜா யாரு எப்படிப்பட்டவன்னு இந்த ஆளுக்கு தெரியல போல. இப்போது என் பூஜாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இருப்பான். இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு இந்த இடத்த சும்மா கொடுக்க வேண்டாம். உங்க சொந்தக்காரங்க கிட்ட பேசினதை விட அதிகமாவே கொடுக்கறேன். மேனேஜர், இதுல ஒரு கையெழுத்து வாங்குங்க. இந்தயா, இதுல கழுத்து போடியா. போடியா, யோசனை பண்ணாத போடு. சைன் பண்ணிட்டோம்மா. குடு. இது அட்வான்ஸ். நாங்க சொல்றப்ப வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டுட்டு மீதி பணத்தை வாங்கிக்கங்க. இப்ப போலாம். நில்லு பூஜா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உனக்கு நல்லா இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லம்மா. எனக்கு ஏன் விருப்பம் தான் முக்கியம். நான் ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீருவேன். அதுல பின்வாங்கவே மாட்டேன். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். மிஸ்டர் சுனில், கௌதம் இனிமே மீண்டு வரவே முடியாது. அந்த கான்ட்ராக்ட என்கிட்ட கொடுங்க. ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். அந்த கௌதம் பையன் திரும்ப பிசினஸ்க்கு வந்துருவான்னு அவன் கிளையன்ட்ஸ் பாவம் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் நடக்கவே கூடாது. அட, நம்ம எக்ஸ் ரேவதி இந்த ஏரியால தான் குடியிருக்காளா இவ?
மை டியர் ரியாக்ஸ், எப்படி இருக்க? எதுக்கு நீ இப்ப என் பின்னாடியே வர? வேற எதுக்கு? எப்படியும் நீ கௌதம் இலக்கிய தங்கி இருக்கிற இடத்துல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப. உன்னை பிடிச்சா அவங்க இருக்கிற இடம் தெரியும்ல. நீ அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற? அவங்க மறுபடியும் முளைச்சி எனக்கு எதிராக வந்துடக்கூடாதுல்ல, அதான் அவங்கள கால்ல போட்டு நசுக்கிறதுக்காக தேடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னைக்குமே அம்மா அப்பா இல்லாத அனாதரமான பயதாண்டா. அடச்சி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? கௌதம அம்மா அப்பா இல்லாதவன் அவமானப்படுத்தி சொத்து பத்து இல்லாம நடுத்தெருவுல நிக்க வச்சும் கூட வெறி அடங்கல. என்ன அடங்காதடி. பிசினஸ்ல டாப்ல இருந்து என்ன தள்ளி விட்டுட்டு கௌதம் அந்த இடத்த அவன் பிடிச்சான். அதை என்னால மறக்க முடியாது. ஒரு அம்மா அப்பா இல்லாதவன் என்ன ஜெயிக்கிறதா? அவனை வேரோடு பிடுங்கி அழிக்காம விட மாட்டேன். ஹே, அப்படி சொல்லாத. அவனுக்கு அப்பா அம்மா இருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு எப்படியோ தெரியும். இங்க பாரு, இன்னொரு தடவை கௌதம்க்கு பெத்தவங்க இல்லைன்னு சொன்ன. ஏய், என்னடி மிரட்டுற? இங்க பாரு, இங்க ஒருத்தரும் இல்ல. இதே இடத்துல வெட்டி போட்டுருவான், ஜாக்கிரதை. என்னை வெட்டிட்டா என் புள்ள உன்னை சும்மா விட்டுருவானா? அவன் உன்னை தேடி வந்து உன் கதையை முடிப்பான். கிழிப்பான். அவன் வந்தான்னா அவனையும் உன்னையும் சேர்த்து காலி பண்ணிடுவேன். ஏய், நில்லு. கைய விடு, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்லன்னா என்னடி பண்ணுவ? விடு. நீயும் நானும் இருக்கிற போட்டோவை தாட்சாயணிக்கு இப்பவே அனுப்புறேன். இரு. பாரு, பாரு. இந்த பாரு, இதோ இந்த போட்டோ தான். கொஞ்சம் ஆட்டோ நிறுத்துங்க. நான் தான் உன் பழைய காதலிங்கிற விஷயம் தாட்சாயணிக்கு தெரிஞ்சது, அன்னைக்கே நீ சமாதி ஆயிடுவ. இவன் என்ன காப்பாத்தின ரேவதியாச்சு. ஏய், இந்த போட்டோ வச்சிட்டு தானே நீ இலக்காவே என்கிட்ட ஆட்டம் காட்டுறீங்க. இப்பவே அதை அழிச்சிடறேன். குடு, குடு, குடுங்கறல. ஏய், குடு. ஏய், விடு. குடு. விடு. விடு. எஸ்எஸ்கே எதுக்கு ரேவதியோட சண்டை போட்டுட்டு இருக்காரு? விடு. கொடுக்க மாட்டேன். விடு. அம்மா. வாங்க. என்ன பழக்கம் எஸ்எஸ்கே? நடு ரோட்ல ஒரு லேடி ஈவ் டீசிங் பண்றீங்க. போலீஸ்ல மாட்டினா ஈவ் டீசிங்க்கு என்ன பனிஷ்மெண்ட்னு தெரியும்ல. குப்புற படுக்க போட்டு லாடம் கட்டிடுவாங்க. உங்க வாழ்க்கையை தெருவுக்கு கொண்டு வரதுக்கான ஆயுதம் எங்க கையில இருக்கிறது தெரிஞ்சும் கௌதம் அழிக்க அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? வேண்டாம் எஸ்எஸ்கே. இலக்கிய வேற வந்திருக்கா? ஆமா, இந்த போட்டோவை அழிச்சிட்டா என்கிட்ட வேற காப்பியே இருக்காதா? அத கூட யோசிக்காத மக்கா நீங்க. ஏய், இலக்கியா மரியாதை. சும்மா நிறுத்துங்க. அன்னைக்கே நான் வார்ன் பண்ணியும் அடங்காம மறுபடியும் தொடர்ந்து ரேவதி அம்மாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு எஸ்எஸ்கே. ஆமா, கௌதம கோவில்ல வச்சு அம்மா அப்பா தெரியாதவன்னு சொன்னீங்களாமே. வேண்டாம் எஸ்எஸ்கே. இதுக்கு மேலயும் இவங்களையும் கௌதமையும் தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? நீ இன்னும் பணக்கார கௌதமோட பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீயும் கௌதமும் இப்ப கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். உங்களை நான் என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, அத புரிஞ்சுக்க. அப்படியா? இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வரேன். இப்போ நீங்களும் ரேவதி அம்மாவும் இருக்கிற போட்டோவை சோஷியல் மீடியால போடுறேன். ஷூ, ஒண்ணுமே கேட்கலையே. அதோட நீங்க ரேவதி அம்மா கைய பிடிச்சு கலாட்டா பண்ணீங்கல்ல, அதையும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அத மகளிர் ஆணையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனேன்னு வைங்க. நீங்க இத்தனை வருஷமா இந்த பிசினஸ் ஃபீல்டுல கட்டி காப்பாத்தி வச்சிருக்கிற அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே காத்துல பஞ்சா பறந்துரும். இலக்கியா வேண்டாம், அப்படி எதுவும் பண்ணிடாத. ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ணா இந்தாங்க. நான் சொல்றேன். நீ சொன்னபடியே செய், அப்பதான் இந்த ஆள் அடங்கும். செஞ்சிருவோம். இலக்கியா
வேணாம் 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 விட்டு. இந்த பயம் இருக்கணும். இனிமே இவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது. முக்கியமா கௌதம் அசிங்கப்படுத்துறத இதோட நிறுத்திக்கணும். இல்ல நான் சொன்னபடி பண்ணிடுவேன். ஏ இலக்கியா, எதுக்குடி இவரை மிரட்டிட்டு இருக்க? ஓ, நீங்களே வந்துட்டீங்களா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. என்ன எஸ்எஸ்கே, உங்க அருமை மனைவி காரணம் கேக்குறாங்க, சொல்லட்டுமா? அத மட்டும் சொன்னா உங்க வாழ்க்கை ஆட்டம் கண்டுரும். வாங்கம்மா. எஸ்எஸ்கே, இங்க என்ன நடக்குது? அது வந்து நீ முதல்ல கார்ல போய் உட்காரு, வீட்டுல போய் பேசிக்கலாம். வா 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 வா, கார்ல ஏறு வா. காஃபி. இப்ப காஃபி ஒண்ணுதான் குறைச்சலா? உள்ள போடி. சொல்லுங்க, இலக்கியா உங்களை எதுக்கு மிரட்டுறா? தூரத்துல இருந்ததுனால எனக்கு ஒண்ணுமே கேட்கல. அவளுக்கு பயந்து நீங்க ஏன் முழிச்சிட்டு நின்னீங்க? இல்ல தாட்சாயினி, அது பேசுங்க. மொபைல்ல காட்டி அவ என்ன உங்களை பிளாக்மெயில் பண்ணாளா? அது அப்படி அந்த மொபைல்ல என்னதான் இருக்கு? அது அது வந்து ஏதாவது சொல்லி சமாளிக்க பார்க்காதீங்க. இலக்கிய இப்ப காசு பணம் இல்லாத வெத்து வேட்டு. அவ உங்களை மிரட்டுறானா? அப்ப உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். இல்ல, அது என்னன்னு எனக்கு இப்ப சொல்லுங்க. தாட்சாயினி, நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டே கேட்டா எப்படி தாட்சாயினி? என்ன உளறீங்க? எனக்கு என்ன தெரியும்? அதான் நான் ஏற்கனவே சொன்னனே, நான் உன் அண்ணனை கொலை பண்ண ஆதாரம் எப்படியோ இலக்கிய கையில சிக்கிடுச்சு. அத வச்சுக்கிட்டு தான் என்ன டார்ச்சர் பண்றா. நிஜமாவா? சத்தியமா. என்னம்மா, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? சரி, ஆனா அவ வர்றதுக்கு முன்னாடி ரேவதி எதுக்காக போனை காட்டி உங்களை மிரட்டிட்டு இருந்தா? அது இலக்கியா அந்த வீடியோவை ரேவதி கிட்ட எப்படியே கொடுத்துட்டா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்றாங்க. ரேவதியை பார்த்து அப்படி ஒரு கேரக்டர் மாதிரி தெரியலையே. நீங்க சொல்றது உண்மையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.